சவாலான நாட்கள் தான். கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன், உடல்நிலை பாதிப்பு, கிட்னி ஃபெயிலியர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இருதய சம்பந்தமான சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், சைனஸ் ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். லேடிஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சரும நோய், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கவனமாக இருக்கணும். நெருக்கடி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவனமாக இருக்கணும். பொருளாதார வகையிலே விஷயத்தில் கவனம் தேவை. கடன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் நிதானித்து போகிறது நல்லது. எதுலேயுமே கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வந்து மறையும். உங்களுக்குள்ளே நீங்கள் ஈகோ இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்துண்டா நல்லது. இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. என்றைக்குமே விட்டு கொடுப்பவன் கெட்டு போனதில்லை. ஸோ கவனமாக இருங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் இடமாற்றங்கள் வரலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் சம்பந்தமான சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும்.